தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கானது. இந்த வீடியோ பார்க்குற யாரும் என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. சட்டசபையில் நடந்த விஷயத்தை வச்சு சிஎம் சாரை மட்டுமே டார்கெட் பண்ணி மாக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நம்ம சாக்கடை துரைமுருகன். அந்த வீடியோ பார்த்து மாக் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவை பார்த்து ட்ரிகர் ஆன நம்ம உண்டி புலி கட்சியில இருக்க ஒரு கழுது புலிக்கு விக்கு இழுத்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோவை நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கோ பட்ஜெட்லாம் ஒதுக்கினீங்க, ஆனா நீங்க சொன்ன வாக்குறுதிக்கு நிதி ஒதுக்காம போயிட்டீங்களே அப்படின்னா நான் சாட்டை திருமுருகன் அவர்கள் என்னாச்சு அது செய்கிற என்னாச்சு மகளிர் 2500 ஓவா என்னாச்சுன்னு கேட்டேன். தளபதிங்கிற பிராண்ட், அந்த பிராண்ட உடைக்கதான் அதுக்கு இந்த விஜய்க்கு முட்டு சுத்தம் தெரியுமா? அதையும் குறிப்பா பெண்கள் அது எந்த மாதிரி கேவலமான வேலை பார்த்து தெரியுமா? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேளுங்க. சோறு இங்க வேலை செய்கிறேன். இந்த தமிழ் தேசியம்ன்றது உங்களோட கட்டமைப்புல இருந்து கட்டமைப்புல போய் பல வருஷம் ஆச்சு. உங்களோட அரசியல் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, ஒண்ணு பணத்தை வச்சு அரசியல் பண்றீங்க, இல்லைன்னா பொண்ணுக்கு உடம்பு வச்சு அரசியல் பண்றீங்க. யாரும் அவங்க பேசக்கூடாது, அவங்க யார வேணா பேசுவாங்க, எப்படி வேணா பேசுவாங்க, எவ்வளவு தரம் தாழ்ந்து வேணா பேசுவாங்க. முக்கியமா உங்க ஒன்றிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் காரக்குடியில் நின்று பக்காவா ஜெயிப்பாங்க. என்னாச்சு? அதாவது தேர்தல் நாங்க 234 தொகுதி நின்று தோத்துட்டோம். புரியுதா? என்னாச்சு கேக்குற செய்தி பாக்கல, ரிசல்ட் உனக்கு தெரியாது, காது கண்ணு மூக்கல பொத்திட்டு படுத்துட்டு குளிக்கல. நீங்க முட்டை வாங்கினது எங்களுக்கு இல்ல, குழந்தைக்கே தெரியும். நீங்க முட்டை வாங்கிட்டீங்க. நீங்க ஆட்டையிலே இல்ல, இருக்கிற குரூப்லயே டூப் நீங்க தான். கட்டத்துக்கு வெளியே இருந்துகிட்டு கட்டத்துக்குள்ள இருக்கவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நீங்க உப்புக்கு சப்பானி வெளியே நிக்கிறீங்க. பால் வந்துச்சுன்னா பொறுக்கிதான் போட போறீங்க. அதனால நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னும் சொல்லாதீங்க. இந்த முட்டை ஜென்மத்துக்கும் இருக்கும். இனிமே நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை, விவசாய சின்னத்தை எடுத்துட்டு முட்டையை வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க வெக்கம் சூடு சொன்ன மானம் எது வடா வந்து இந்த வெக்கம் மானம் சூடு சொன்ன இதெல்லாம் நீ பேசலாமா அப்படின்னா இன்னொருத்த முன்னாடி ஆட்டை போட்டு சொத்தை ஆட்டை போட்டு ஒருத்தர் வச்சிருக்காருல, அவரை கூப்பிட்டு பேச சொல்லுவோமா? இல்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹீரோயினை நல்லா யூஸ் பண்ணிட்டு நடுத்தருவுல விட்டுட்டு காசுக்காகவும் அந்தஸ்துக்காகவும் ஆப்போனன்ட் கட்சிக்காரரோட பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. அவரை வேணா கூப்பிட்டு வெக்கம் என்ன, மானம் என்ன, சூடு என்ன, சொரண என்ன, ஈரம் என்ன, என்னன்னு எல்லாத்தையும் பேச வைப்போமா? உன் அண்ணன் எவனை பார்த்தாலும் காலை தூக்கிக்கிட்டு என் கால வந்து விழுங்கடான்னு கூப்பிட்டு இருக்கான். அவன் ஆட்டையில இல்லைன்றத போது அவங்க சொல்லு. சரியா? இதெல்லாம் உனக்கு இருக்குதா? அதாவது லைக், ஷேர், கமெண்ட், பைசா இதுக்காக அரைக்குறையா ஆடைய போட்டு நான் போட்டோ ஷூட்ன்ற பேர்ல எடுத்து அது ரீல்ஸா போட்டு காசாக்கி திங்கறிய நீ எல்லாம் பெண்ணா? நீ எல்லாம் வந்து மானம் ரோசம் இதெல்லாம் பேசலாம். வேணும்னா ஒண்ணு பண்ணு. உனக்கு அவ்வளவு வலிக்குதுன்னா அரைகுறையா நீ வீடியோ போடு. உனக்கு எவன் காசு கொடுக்குறான் நான் பாக்குறேன். ஐ எம் a formal model, I'm doing modeling and I'm working in a corporate company. நீங்க என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? யாரெல்லாம் அரசியல் பேசலாம், யாரெல்லாம் பேசக்கூடாது? உங்க அப்பா அப்படி எழுதி வச்சிருக்காரா சட்ட புத்தகத்துல? ஆமாவாயா அப்படி எதுவும் சொல்லி வச்சிருக்காரா? தாலி கட்டிய கடவுளுக்கு காட்ட வேண்டிய உடம்பை கண்டவனுக்கு காட்டி ரீல்ஸா போட்டு காசு வாங்குற நீ இந்த வெக்கமான சூடு சொன்ன பேசக்கூடாது. புரியுதா? இப்படி எல்லாம் நீ பேசிட்டா உத்தமன் ஆயிடுவேன், பத்தனம் ஆயிடுவேன். என்ன பொறுத்தவரைக்கு நீ விருந்தாளிக்கு போறது பெருச்சாலிதான். சரியா? என்னைக்கு ஒரு பொண்ணோட உடம்ப வச்சு உன்னோட அரசியல வந்து நீ காமிக்கிறனா நீ ஆனா இருக்கிறதுக்கு தகுதி இழந்துட்ட. நீ எப்படி என்னோட பாடியை ஷேம் பண்ணியோ உடனே நான் பாடி ஷேமிங்கே பண்ணுவேன். மூஞ்சியை கழுவிட்டு வந்து வீடியோ போடு. சரியா? மூஞ்சில 2 தொப்பை இருக்கு. அப்புறம் பர்சனலா ஒண்ணு சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிரா போடு. அடுத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன லட்சணத்துல இருப்போம்னு பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களை பேசணும். வந்து என்னை பர்சனல் அட்டாக் பண்ணனா அதை விட இறங்கி நான் உன்னை அடிப்பேன். நீ எந்திரிச்சுக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா?